ஈரானில் எஞ்சியிருக்கும் பகுதிகளையும் அழித்து விடுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் இவ்வாறு அச்சுறுத்தியுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக ஏற்கனவே தொடங்கப்பட்ட தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்துவதன் மூலம் அந்நாட்டின் அரசாங்கம் முற்றிலுமாக பலவீனப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெயை பெறும் அதற்கு முறையான ஆதரவை வழங்காத நட்பு நாடுகளை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மார்ச் 1 முதல் ஈரானால் மூடப்பட்டுள்ள கார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் சீனாவும் தலையிட வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானில் உள்ள தெற்கு பார்ஸ் எரிவாயு வயல் பகுதியில் அமைந்துள்ள பெட்ரோ வேதியியல் வளாகம் வான்வழி தாக்குதல்களுக்குள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் இணைந்த செய்தி நிறுவனமான தஸ்னீம் இதனை தெரிவித்துள்ளது. செய்தி நிறுவனம் பார்ஸ் நியூஸ் ஏஜென்சி தனது டெலிகிராம் அறிவிப்பில் தாக்குதலுக்கு பின்னர் அந்த நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் மீட்பு மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தெற்கு பார்ஸ் எரிவாயு வயலுலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு களமாக கருதப்படுகிறது. இந்த களத்தில் ஈரான் மற்றும் கட்டார் ஆகிய இரு நாடுகளும் தங்களது வசதிகளை இயக்கி வருகின்றன. இந்த தாக்குதல் இன்று முன்னதாக இடம்பெற்றதாக தஸ்னீம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரை படுகொலை செய்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரானின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் குறித்து ஈரான் எந்த உறுதிப்படுத்தலையும் இன்னும் வழங்கவில்லை. இந்நிலையில் அறிவிக்கப்பட்ட இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டால் இது 2 நாட்களில் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் படுகொலை செய்யப்படும் 3வது நிகழ்வாக இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இஸ்மாயில் கதீப் 2021 மறைந்த இப்ராஹிம் ரைசியால் ஈரானின் உளவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஈரானின் மறைந்த உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி காமேனி உட்பட பல உயர்மட்ட மத குருக்களிடம் அவர் இஸ்லாமிய நீதித்துறையை பயின்றார். அவர் உளவுத்துறை அமைச்சகத்திலும் உயர்மட்ட தலைவரின் அலுவலகத்திலும் உயர் பதவிகளை வகித்துள்ளார். 2022 ஈரானின் உளவுத்துறை அமைச்சகத்தின் தலைவராக இருந்தபோது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக இணையவழி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக அமெரிக்க கருவூலத்தால் அவர் மீது தடை விதிக்கப்பட்டது. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு 1980 கதீப் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. சர்வதேச அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் ஜப்பானிய பிரதமர் வாஷிங்டனில் ஒரு கடினமான நிலையை சந்தித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான போரில் ஜப்பான் தனது முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக பாரசீக வளைகுடா பகுதியில் தனது கடற்படை பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஜப்பானிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. ஜப்பானின் அரசியலமைப்பு சட்டங்கள் வெளிநாட்டு போர்களில் நேரடியாக பங்கேற்பதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த பிடிவாதமான கோரிக்கைகளை சமாளிப்பது ஜப்பானிய தலைமைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஈரானுடனான நீண்டகால நட்புறவு மற்றும் எரிசக்தி தேவைகளுக்காக அந்த பிராந்தியத்தை சார்ந்திருப்பது போன்ற காரணங்களால் ஜப்பான் இந்த போரில் நேரடியாக தலையிட தயங்குகிறது. இருப்பினும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தக்க வைக்க வேண்டிய கட்டாயமும் ஜப்பானிற்கு உருவாகியுள்ளது. சீனாவை நோக்கி பயணம் செய்த ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் திடீரென திசை மாற்றி இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னணியில் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரித்துள்ளதன் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அக்வா டைட்டன் என்ற ரஷ்ய எண்ணெய் கப்பல் பால்டிக் கடல் துறைமுகத்தில் இருந்து ஜனவரி இறுதியில் ஏற்றிய எண்ணெயுடன் தற்போது இந்தியாவின் நியூ மங்களூரை நோக்கி பயணம் செய்கிறது. இந்த கப்பல் மார்ச் 21 இந்தியாவை அடையும் என அந்நாட்டு கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. முதலில் சீனாவின் ரிஷாவோ துறைமுகத்தை இலக்காக குறிப்பிட்டிருந்த இந்த கப்பல் தென்கிழக்கு ஆசிய கடற்பகுதியில் மார்ச் மாத நடுப்பகுதியில் திசை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்தியாவுக்கு தற்காலிகமாக ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி அதிகரிக்க அனுமதி வழங்கிய சில நாட்களுக்கு பிறகு இந்த மாற்றம் நடந்ததாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் குறிப்பாக ஈரான் போரால் ஏற்பட்ட விநியோக சிக்கல்களை சமாளிக்க இந்திய ரஷ்யா எண்ணெயை அதிகளவில் வாங்க தொடங்கியுள்ளது.